அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம நேற்று எடுத்தது 153, 143, பிசிலையும் ஏபிலையும் ஏசிலையும் எல்லாத்தையும் 44 அப்படிங்கிற மாதிரி கணிப்பு பார்த்துருந்தோம். பாஸ்ட் ரிசல்ட்டை வச்சு ஒரு கெஸ்ஸிங் எடுக்கும்போது எனக்கு நேற்று நான் எடுத்த கணிப்பு, ஆனால் கொஞ்சம் லேட்டாக தான் எடுத்தேன், அதை என்னால் போட முடியல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48, 79 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். இந்த 487க்கு பதிலாக 587 அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. சரி, இது எங்கேருந்து எடுத்தீங்க அப்படிங்கும்போது நம்ம பொதுவாகவே பார்த்தோன்னா பாஸ்ட் ரிசல்ட்லேருந்து பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி போன கடைசி 2012லேருந்து 2026 வரைக்கும் பார்க்குறோம். நான் இந்த கணிப்பு எப்படி எடுத்தேன் அப்படின்னா, நேற்று நான் எடுத்த 2 எண் எடுத்தேன். 4009, 4879 அப்படிங்கிற மாதிரி எடுத்தோம். எனக்கு இதுலேருந்து ஒரு விஷயம் மட்டும் என்னென்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு டி போர்டு இல்லை சி போர்டில் 49 வருமோ அப்படிங்கிற மாதிரி நான் நினச்ச இடத்துல இந்த பாக்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம எது டி போர்டு, ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுன்னு சொல்கிறோமோ அது அப்படியே இந்த டிஏபி தாங்க நம்மளுக்கு ஏபிசியாக வருது. ஸோ இதுதான் அந்த ஒரு பேட்டர்னில் அன்றைக்கி மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி அந்த பேட்டர்னை நம்ம அதே பேட்டர்னில் இன்றைக்கி வரும்னு நினச்சா வராது. அதே மாதிரி இன்றைக்கி விடுமுறை கூட. அனைவருக்கும் இன்றைய நாள் இன்னைக்கு சொல்லப்போனால் இன்றைக்கி ஒரு விடுமுறை. அதனால் நாளைக்கு எப்படி கணிப்பு இருக்கப்போ எப்படி இருக்கும், இன்றைக்கி விடுமுறை ஆனால் அது திருப்பி நாளைக்கு எப்படி கணிப்புகளாக எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். இதில் பொதுவாக ஒரு தகவல் என்ன பார்க்கணுன்னா, போன வருஷம் 15ஆம் தேதி இண்டிபெண்டன்ஸ் டே, அந்த 15ஆம் தேதிக்குரிய ட்ரா 22ஆம் தேதி ஆகஸ்ட்டு தான் நடந்துச்சு. சொல்லப்போனால் கிழமைகள் வேணால் மாறலாம், ஆனால் அந்த தேதி அப்படிங்கும்போது போன வருஷம் 2025 ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குரிய ட்ரா 22ஆம் தேதி ஆகஸ்டாக நடந்துச்சு. அப்படிங்கும்போது இன்றைக்கி இப்போ நடக்கக்கூடிய ட்ரா எப்படி நடக்குங்கிறதெல்லாம் தெரியாது. இருந்தாலும் இப்போ இதை மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படி கணிப்புகளை இருக்கிறது, எப்படி நம்ம எடுக்கலாம். சரி, இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு போன வாரம் அப்படிங்கும்போது இந்த காலத்தை நம்ம எடுத்துக்கலாம். போன வாரத்தில் என்ன வந்திருக்கு, 7887 இருக்கா. ஸோ 7887. சரி, இந்த வாரத்தில் என்ன இருக்குது, 4587. இதுக்கு என்ன வித்தியாசம், இங்கே 1 2 3 இந்த ஒரு 3 போர்டு அப்படிங்கும்போது இதில் பிசி அப்படிங்கிறது 87க்கு 99 அப்படின்ட்டு இருக்குது. சரி, இந்த 99 இங்கே எடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ 8க்கு 1 அப்படின்னா 5க்கு 9, 8க்கு 7க்கு 0ன்னு 8க்கு 1 அப்படிங்கும்போது 5க்கு 8, 5க்கு 8. ஓகே, 7க்கு 7 அப்படிங்கும்போது 4. சரி, இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 489 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா. சரி, இப்போ நம்ம இதுலேருந்து நம்ம எண்ணத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற 489 அப்படியே எடுத்துக்கலாம். இதுதான் இன்றைக்கி ஏபிசி 489 அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி ஏபிசியில் எடுத்துக்கலாம். ஓகேவா. சரி, இப்போ பொதுவாகவே 87ன்னு வந்தால் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 78க்கு 87ன்னு சொல்லிட்டு அப்படியே மாற்றி இது ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி நடந்திருக்கு. அப்படிங்கும்போது அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி 87க்கு இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஒரு 3 நாள் ரிசல்ட்டை பாருங்கள். இந்த 3 நாள் ரிசல்ட்னால் பர்டிகுலர் காலத்தை மட்டும் பாருங்கள். இந்த இடத்துல 78, அது அப்படியே பரட்டி 87, இங்கே 68, 88. ஓகே, இப்போ நம்ம எங்கே பார்க்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு தேவையானது வெள்ளி மற்றும் சனிக்குரியது. இந்த இடத்துல 68, 6க்கு 8னா 7க்கு 9, 8க்கு 0. ஓகே, 7க்கு 8, 8. ஓகே, இந்த இடத்துலையும் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி என்னென்னா, 7க்கு 87க்கு 08ன்னு எடுத்தாச்சு. ஓகே, அப்போ நம்மளுக்கு 4ன்னு வந்திருக்கு. 2க்கு இதில் 4 அப்படிங்கும்போது 0க்கு
0க்கு 8 அப்படின்னா 4க்கு வந்து 2 அப்படின்னா நம்மளுக்கு 2ஆ போர்டில் அப்படிங்கிற மாதிரி கணக்கு எடுக்கலாமா? 2ஆ இல்லை என்ன பண்ணுறது, 2ஆ இல்லை 2க்கு 5ஆன்னு தெரியல. சரி, ஓகே. நம்ம இப்போ ஏ போர்டு எடுக்கணும். ஏ போர்டு எப்படி எடுக்கலாம்னு பார்க்கலாம். இப்போதைக்கு நான் இங்கே இருக்கிற 08 வந்து ஜஸ்ட்டு ஒரு ட்ரையல் நம்பராக எடுத்துக்கிறேன். 08 அப்படிங்கிற ஒரு என்ன ட்ரையல் நம்பர் எடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ நான் வந்து ஏ போர்டை கண்டுபிடிக்கணும். ஏ போர்டை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏ போர்டை கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிளான விஷயம் என்னென்னா, இங்கே என்னது, போன வாரத்தில் இதுதான் ஏ போர்டு. இது 7க்கு 7. அதுக்கு முன்னாடி என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8க்கு 7. ஓகேவா? 8க்கு 7, 7க்கு 7 அப்படிங்கும்போது நம்மளுக்கு நேற்று ரிசல்ட் வந்து 4. அப்படிங்கும்போது 4க்கு 4, 8க்கு 7னா 4க்கு 3ன்னு வச்சுக்குவோம். ஓகேவா? சரி, இதுக்கப்புறம் இன்னொரு பேட்டர்ன். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வியாழன் மற்றும் வெள்ளி சனியாக இருந்தாலும் சரி, வியாழன் வெள்ளியாக இருந்தாலும் சரி, இதில் வந்து போன வாரத்தில் நம்மளுக்கு வந்து 7க்கு 7ன்னு வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி வாரத்தில் 8க்கு 7 வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி வாரத்தில் 7க்கு 5 வந்திருக்கு. 7க்கு 5 வந்திருக்கு. ஸோ 7க்கு 5 அப்படின்னா நம்மளுக்கு 7க்கு 5 அப்படின்னா 4க்கு என்ன வரும்? 7க்கு 5ன்னா 4க்கு வந்து 2 வருது. இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 3, 4, 2 3 எண்கள் இருக்குது. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம ஃபைனல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரி, அதே மாதிரி இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா இந்த இடத்துல கவனிக்கணும். இந்த இடத்துல என்ன கவனிக்கணும் அப்படின்னா, சனிக்கிழமை ரிசல்ட்டே இல்லை, அதாவது ட்ரா இல்லை. சனிக்கிழமை இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை தான் ரிசல்ட் வந்திருக்கு. ஓகேவா? என்ன இருக்குது கடைசியாக இதில் பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை 2370. நம்ம நேற்று ரிசல்ட் என்ன 4557. ஓகே. இப்போ வந்து நம்ம 3 விதமாக கணிப்பு பார்க்குறோம். ஏ போர்டை தனியாக பிரித்து எடுத்துட்டோம். டிஏபிசின்னு சொல்லிட்டு ஒரு செட்டு 489 வச்சுருக்கோம். இப்போ இந்த இடத்துல 2க்கு 3னா 4க்கு 5, 3க்கு 9, 4க்கு 0, 5க்கு 1, 7க்கு 2 அப்படின்னா 8க்கு 3. இந்த இடத்துல வந்து எனக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 513 அப்படின்னு கிடைக்கிது. ஆனால் ஒரு விஷயம், 513 அப்படிங்கும்போது இது வந்து அந்த பேட்டர்னில் மேட்ச் ஆகுமா அப்படிங்கிறது தெரியாது. இருந்தாலும் இதில் வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் சனிக்கிழமை லீவு, ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு. அப்படிங்கும்போது அது எந்த பேட்டர்னில் வந்திருக்குங்கிறது ஒரு சின்ன உதாரணத்துக்கு தான் இதில் காமிக்கிறேன். 5க்கு 0, 6க்கு 1, 7க்கு 2. சொல்லப்போனால் 5132 அப்படிங்கிற மாதிரி இதில் இருக்குது. ஆனாலும் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு இதில் காமிக்கிறேன், அவ்வளோதான். எப்படி இதே மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்தால் அது இந்த இடத்துல இப்படி இருக்குது. அதுக்கு நேற்று வந்த ரிசல்ட் வச்சு கணக்கு பண்ணும்போது 5132ன்னு வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. இதில் வேணால் நம்ம இந்த 513 ஒரு செட்டு எடுத்துக்கலாம், அவ்வளோதான். இது வந்து ஒரு ட்ரையல் தான். 513 அப்படிங்கிறது ஒரு ட்ரையலாக எடுத்துக்கலாம். ஓகே. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு செட்டு தான். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இடத்த மட்டும் பார்த்துருவோம், முடிஞ்சு போச்சு. ஓகே. இதில் வந்து 4587 இந்த இடத்துல இந்த இடத்துல என்ன விஷயத்தை நான் கவனிக்க போகிறேன். ஓகே. எல்லாத்தையும் போல் வெள்ளி சனி இங்கே 4க்கு 7 அப்படின்னா 4க்கு 7, 0க்கு 8 அப்படின்னா 5க்கு வந்து 5க்கு 8க்கு 5 அப்படிங்கும்போது இந்த இடத்துல என்ன இருக்குன்னா 68க்கு 88 இருக்குது. நம்ம ஏற்கனவே இந்த பேட்டர்ன் படி பார்த்துட்டோம். நம்மளுக்கு இந்த பேட்டர்ன் படி ஒரு செட்டு நம்ம பார்த்தா அது என்னென்னா 08 அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கோம். அதனால் பிசியில் 08 அப்படிங்கிறது தான் இதுலேருந்து ஒரு கணிப்பு. பட் இருந்தாலும் இங்கே 4க்கு 7 இருக்குது. ஸோ 7, 0க்கு 8 அப்படிங்கும்போது 8க்கு என்ன அப்படிங்கிறத பவரில் ஒரே நிமிஷம் பார்த்துட்டு தரேன். ஸோ இதுபடி பார்த்தா எனக்கு வந்து இந்த ஒரு காலத்தில் இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். 730ன்னு வருது. 730 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்கிது. அதாவது இந்த காலத்தையும் சேர்த்தால் 730 அப்படிங்கும்போது 4க்கு 7 அப்படின்னா நான் அந்த 7, அதாவது எனக்கு 773. ஓகே. இப்போ நான் ஃபைனலுக்கு வரேன். 773, 489, 513. இவ்வளோ தான் நம்ம
நாளைக்குரிய கணிப்பு பார்க்குறோம். வேறு ஒன்றும் இல்லை. ஆள் போட பொறுத்த வரைக்கும் எனக்கு இதில் காமனாகவே எனக்கு வந்து எல்லாத்துலேயுமே எனக்கு 3 இருக்கிற மாதிரி தெரியுது. 3, 3க்கு 8 அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஆள் போட பொறுத்த வரைக்கும் இது தான் என்னோடய கணிப்பில் இருக்குது. இவ்வளோ தான் இன்றைக்கி சொல்லக்கூடிய விஷயம். வேறு ஒன்றும் அந்தளவுக்கு சொல்கிற மாதிரி இல்லை. ஒரு உதாரணத்துக்கு பழைய அந்த வெள்ளி மற்றும் ஞாயிறு அப்போ சனிக்கிழமை ட்ரா வரலன்னா எப்படி வச்சுருக்காங்கிறது இந்த ஒரு எண்ணம் மட்டும் ட்ரையல்ஸாக இருக்கலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இவ்வளோ தான் கெஸ்ஸிங் பாருங்கள். அதே மாதிரி நம்மளுடைய சேனலுக்கு ஒரு பெரிய பங்களிப்பாக இன்னையிலேருந்து தினசரி இந்த விஷயத்தை நான் சொல்ல தான் போகிறேன். நம்மளுடைய சேனல் ரொம்ப பல வருடங்களாக 2022லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருடங்களாக நம்ம இந்த யூடியூப் சேனலில் பயணிச்சிட்டு இருக்கோம். நிறைய கணிப்புகள், நிறைய அதில் வெற்றிகள், நிறைய தோல்விகள் இதெல்லாம் இருக்க தான் செய்யுது. அது மனிதனின் இயல்பு. மூளைக்கு எட்டாத ஒரு சில விஷயங்களும் இருக்க தான் செய்யும். இப்போ என்ன அப்படின்னா, நம்ம சேனலுக்கு ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர் தேவைப்படுது. அதை நான் இவ்வளோ நாள் வீடியோ போடும்போது சொல்லலை. இன்றைக்கி ஏன்னா இன்றைக்கி வந்து விடுமுறை, அது இல்லாமல் இந்த தகவலும் சேர்த்து உங்கள்கிட்ட சொல்லிடலான்ட்டு ஒரு சின்ன வேண்டுகோள் தான். அனைவரும் மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெற்றி தோல்வி இதெல்லாம் தாண்டி கணிப்புகள் ஒரு மாதிரி ஒரு நாள் எடுக்கிறோம் போகிறோம். அதில் வருது, ஒரு சில நாள் வரல. இது இயற்கையான ஒரு சகஜமான விஷயம்தான். இருந்தாலும் நம்மளுடைய சேனலு இந்த 15 நாளில் வர ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ளே எனக்கு 50K ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து தேவை. அதனால் அதை நீங்கள் செஞ்சு நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், பலவிதமான கணிப்புகள் பலவிதமான மெத்தடில் எடுக்கிறோம். வருது வரல அதெல்லாம் தாண்டி ஒரு நாள் ஒரு பேட்டர்னில் யோசிக்கிறோம்ல, அதுவே ஒரு விஷயந்தான். ஸோ அதனால் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய சேனலை 50K சப்ஸ்கிரைபர்ஸாக வச்சு இந்த மாதத்துக்குள்ளே அந்த ஒரு டாஸ்க்கை நீங்கள் செஞ்சு கொடுங்க. மறக்காமல் எல்லாம் ஜாயின் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.